அதாவது அண்ணாமலைக்கு எதிராக பேசுனாங்கன்னு இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் வந்து எல்லாம் ரவுடிகள் நிறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் மெயின் ரீசன். ஆனால் அது வந்து தமிழிசை சொன்னது வந்து தப்பு இல்லை, உண்மையை தான் அவங்க சொன்னாங்க. இப்படி பேசுகிறதே நமக்கு வந்து அது அந்த மாதிரி இருக்கும். பட் எது எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் தமிழிசை மீது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு, ரெண்டாவது மோடிஜிக்கு வந்து நல்ல மரியாதை இருக்குது. அவங்க நேரடியாக மோடிஜி கூட தொடர்பில் உள்ளவங்க. பட் இருந்தாலும் பொது மேடையில் வச்சு அந்த இடத்துல அவங்கள வந்து பேசியிருக்க வேண்டாமேங்கிறது தான். அதனால தான் எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் வந்து எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இதுவரை வந்து தனிச்சு நின்று தான் அவர் மக்கள்கிட்ட அறிமுகமாயிருக்காரு. இதே வந்து இன்னொரு கூட்டணியில் போகும்போது பிரச்சனை வரும். ஆனால் இவர் தனிச்சு நின்றா ஒன்று வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு 90 விழுக்காடு உத்தரவாதம் இருக்கு. அது நான் சொல்ல முடியாது. இப்போ நான் திமுகவில் போய் எனக்கு அந்த பொறுப்பு வேணும், இந்த பொறுப்பு வேணும்னு நான் போய் நிற்க போகிறது இல்லை. அவங்களா கூப்பிட்டு கொடுத்தா ஏற்றுப்பேன், இல்லைன்னா நான் நிற்க மாட்டேன். அது அந்த பாலிசி எப்பயும் எனக்கு இருக்கு. கண்ணு, அதிமுக வந்து கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதை தான் கண்ணு. கண்ணு, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2% வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா அது எதுக்காக வாங்கினாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். போகிற போக்கில் இப்போ சவுக்கு சங்கரும் இந்த அண்ணாமலையும் சொன்னது ஊழல் ஆயிடுமா கண்ணு? கண்ணு, ஆடியோ போடுறது எவன் வேணாலும் போடலாம். இப்போ நீ கூட பேசி ஒன்று போடு. இவர் வந்தால் அவர் இருக்க மாட்டார், அவர் இருந்தால் இவர் வருவார். ஆனால் அவர் இருக்க மாட்டார், திரும்ப இருக்க மாட்டார். எங்களுக்கு டாக்டரா திரும்பவானா எங்களுக்கு திரும்ப தான் முக்கியம். நாங்கள் சிரமப்பட்ட காலத்துல எல்லாம் எங்கள்கிட்ட இருந்தவர் பேரம் பேசாமல் இருந்தவர். வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் மற்றும் திமுகவினுடைய ஆதரவாளர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்துல பேசுபொருளா இருக்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு விழால மேடையில வச்சே தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள், அமித்ஷா அவர்கள் கண்டிச்சது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறேன்னா, அதுக்கு பாஜகவினர் தமிழிசை சவுந்தரராஜனோட ஆதரவாளர்களை விட திமுகவினர் தான் தமிழிசைக்கு ஆதரவா களத்துல பொங்குறத பார்க்க முடியுது. ஏன் அப்படி? இல்லை, அதாவது எங்கே வந்து ஒரு தமிழனுக்கு இழிவு ஏற்படும் போது நாங்கள் துடிச்சு எழுதுறதுல வந்து இது எங்களுடைய ரத்தத்திலே ஊறி போனது. ஏன்னா தமிழன் எங்கே இருந்தாலும் தமிழன் தான். அவனுக்காகத்தான் நாங்கள் இலங்கையிலையும் நாங்கள் அந்த மாதிரி தான் போராடணும், எல்லாம் பண்ணணும். கடைசியில் வந்து கலைஞர் அவர்கள் சொன்னதை வந்து பிரபாகரன் கேட்காதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. ஏன்னா அவர் வந்து தனி நாடு தான் வேணும்னாரு. கலைஞர் வந்து சொன்னார், இப்போதைக்கு வந்து மாநில சுயாட்சி வாங்கிக்குவோம், பின்னாடி வந்து நம்ம தனிநாடு கோரிக்கை வைப்போம் அப்படின்னு சொன்னார். அதை அவர் ஏற்றுக்கிடலை. அதனால தான் அந்த ப்ராப்ளம்லாம் அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ எங்கே தமிழை பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் திமுகங்கிற முறையில் நாங்கள் அதுக்கு முழு முயற்சியாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்னைக்கு தமிழிசை வந்து நான் அப்போ தான் ஃபோனில் பேசினேன். அது நடந்து கொஞ்ச நேரத்தில். ஆமாம், நான் ஃபோன் பண்ணேன், என் ஃபோனை எடுத்தாங்க. எடுத்துட்டு நான் பேசின உடனே, இல்லைப்பா இந்த மாதிரி வந்து அவர் ஏதோ அவர் பெரியவர் சொல்கிறாரு, நான் கேட்டுக்கிட்டேன், நான் நேராக வரேன், நான் சென்னையில் நாளைக்கு வந்துடுவேன், சென்னைக்கு வந்து நம்ம பேசுவோம் அப்படின்னாங்க. சரி. அண்ணாமலைக்கு எதிராக பேட்டி கொடுத்தனால தான் திட்டினாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. அதாவது அண்ணாமலைக்கு எதிராக பேசுனாங்கன்னு இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் வந்து எல்லாம் ரவுடிகள் நிறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் மெயின் ரீசன். ஆனால் அது வந்து தமிழிசை சொன்னது வந்து தப்பு இல்லை, உண்மையை தான் அவங்க சொன்னாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் நான் இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. திமுக உடன்பரப்பு தான் 62 அது வேற விஷயம். இடையில நான் ஒரு கட்சி வச்சிருந்தேன், திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு. ஆமாம், திமுகவில் இணைச்சேன். திமுகவில் இணைக்கிறதுக்கு முதல்ல 2022 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அப்போதைய அகில இந்திய தலைவர் திரு வெங்கையா நாயுடு, நிறைய மற்ற மத்திய அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு பெரிய மாநாடு போட்டு சென்னையில், அந்த மாநாட்டில் நான் இணைஞ்சேன்.
இணைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து தமிழ்நாட்டினுடைய விவசாயினுடைய மாநில தலைவராகவும் அகில இந்திய அளவில் இன்சார்ஜ் பொதுச் செயலாளராகவும் இருந்தேன். அப்போ எல்லாம் வந்து வாஜ்பாய் ஆட்சி காலம் நான் வந்து நிறைய செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே செலவு பண்ண முடியாமல் தான் அங்கே போனேன். அங்கேயும் போய் செலவு பண்ணேன். சரி, கடைசி காலத்தில் வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த செஞ்சி ராமச்சந்திரனுக்கெல்லாம் நான் தான் அப்போ பிரதமர்கிட்ட சொல்லி அமைச்சர் பதவியை திரும்ப வாங்கி கொடுத்தேன். அந்த அளவுக்கு எனக்கு செல்வாக்கு இருந்தது டெல்லியில் பிஜேபியில். இப்போ இருக்க எல்லா லீடர்ஸும் எனக்கு நல்ல பழக்கம்தான். பட் அவங்கெல்லாம் அவங்க ஓரளவுக்கு வந்து நல்ல இந்தியாவை வழி நடத்தணுங்கிற எண்ணம் இருக்குது. இருந்தாலும் அதை வந்து ஒரு பாசிசமாக கொண்டு போகிறாங்க. அதுதான் எங்களுக்கு பிடிக்கலையே தவிர, எனக்கு பிடிக்காம போனதுக்கு காரணம் ஒரு ஜனநாயகமாக இருக்கணும், ஒரு பாசிசமாக இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய மரபு. அதனால் நான் திரும்ப அங்கேருந்து விலகி வந்து நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப வந்துட்டு நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன். வடலூரில் ஆரம்பித்தேன். வடலூரில் மாநாடு போட்டு 2007 திரும்ப நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன். வடலூரில் பண்ணேன். அது பெரிய மாநாடு. அப்போ தான் வந்து கலைஞரோட தமிழ் மாநாடு கோவையில் நடந்தது. அதே நாள் தான் கோவையில் அவர் தமிழ் மாநாடு நடக்குது, என் மாநாடு வந்து வடலூரில் நடக்குது. அதுக்கப்புறம் நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சியை வழி நடத்திட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் கட்சி வந்து நான் பொருளாதாரம் நிறைய செலவாகும், நான் என்னவிட்ட ஒரு பாலிசி யார்கிட்டையும் நன்கொடை வாங்கக்கூடாது, நம்ம உழைப்புல ஆமாம் அப்படின்னு. அதனால் பொருளாதாரம் ரொம்ப சிக்கல் வந்தது. ஒரு யூனிவர்சிட்டி போட்டேன். அந்த யூனிவர்சிட்டிலையும் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அதனால் இனி அந்த கபில் சிவில்னு வந்தார் 2வது முறையாக அமைச்சராக வந்து, அவர் ரொம்ப நம்மளை அப்படியே கசைக்கு புழிஞ்சிட்டார். போயா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு யூனிவர்சிட்டியை மூடு விழா பண்ணி யூனிவர்சிட்டி இடத்தெல்லாம் விற்றுவிட்டு இருக்கிற கொஞ்சம் கடன்லாம் கொடுத்துட்டு கட்சியை ஓரளவுக்கு நடத்திட்டு இருந்தேன். திரும்ப திமுக பாஜக தலைவர்கள் கூட தொடர்பு தமிழிசை அது என் குழந்தையா. நான் வந்து குமரி ஆனந்தன் நானும் நெருங்கிய ஒரு அண்ணன். ஆமாம், நான் நரசிம்மராவ் மாநாடு நான் மதுரையில் நடத்தினேன். அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து என்ன பண்ணாங்க, நான் ராஜீவ்காந்தி ரத்தத்தினால் வெற்றி பெறவில்லைன்னு மதுரை மாநாட்டில் பேசுனாங்க. நான் மேடையில் தான் இருக்கேன் அப்போது. அந்த அம்மா அப்படி பேசின உடனே இறங்கி நான் பாட்டுக்கு விறுவிறு அந்த அம்மாவுக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். என் பக்கத்தில் இங்கிட்டு சசிகலா, எனக்கு முன்னாடி வந்து அம்மாவுக்கு பக்கத்தில் முனாதிலாம் உட்காந்துருந்தாங்க, அங்கிட்டு செங்கோடையெல்லாம் உட்காந்துருந்தாங்க. நான் இறங்கி விறுவிறு வீடு பக்கம்தான், ரேஸ் கோர்ஸ்லேருந்து அண்ணா நகர் வந்துட்டேன். அப்புறம் வந்து முனாதியும் சுலோச்சனா சம்பத்தும் நம்ம வீட்டில் தான் கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருந்தாங்க. 2 பேரும் எனக்கு உறவினர்கள் தான். அப்போ தான் வந்து சத்தம் போட்டார் முனாதி கூட, இதெல்லாம் அரசியலில் சகஜம்ப்பா, எதுக்கு நீ கோவிச்சுட்டு போகிற அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, அவங்க பாலிசியை சொல்கிறாங்கன்ட்டு நான் விட்டுட்டேன். திடீர்னு என்ன பண்ணால், என் மச்சான் தான் அப்போ மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தான், KS கோவிந்தராஜன். INDC வைஸ் பிரசிடண்டெல்லாம் இருந்தார். வாழப்பாடியாருடைய நெருங்கிய நண்பர். திடீர்னு அவர் என்னை வந்து தேர்தல் அதிகாரியாக மதுரை மாவட்டத்துக்கு அறிவிச்சிட்டார். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அங்கே போனேன். அங்கே போன பின்னாடி மூப்பனார் பழக்கம் வந்துடுச்சு. மூப்பனார் வந்து மாநாடு ஒன்று போடணுன்னாரு. காமராஜருடைய பிறந்தநாளை ஒட்டி மதுரை ரேஸ் கோர்ஸில் ஒரு மாநாடு போட்டேன். நரசிம்மராவ் வந்தார். அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி நரசிம்மராவ் வந்து என்னை பண்ணோன்னே என்னை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப வாழ்த்துக்கள்லாம் சொன்னார். நல்லா பண்ணியிருக்கேன், வச்சிருக்கேன். தெலுங்குல தான் பேசிட்டோம். சரி, உங்களுக்கு வந்து அப்பவுமே அந்த தொடர்புகள்லாம் இருக்கு. இப்போ அந்த வகையில் இப்போ தமிழிசை அவங்கள்ட்ட நீங்கள் பேசணும்னு சொன்னீங்களா சார்? அவங்க என்ன சொன்னாங்க? அமித்ஷா சொன்னது வருத்தப்பட்டாங்களா, இல்லை என்ன நடந்துச்சு அந்த மேடையில்? இல்லை, அது சம்மந்தமாக நாங்கள் ஃபோனில் பேசிக்கிடவே இல்லை. நான் நேராக வந்து நம்ம பேசிக்குவோம்னு சொல்லி வீடியோ வேணால் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அமித்ஷா இப்படி வந்து மிரட்டினாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்ணு அது வந்து நீங்கள் அங்கே இருக்கவங்களுடைய பேச்சு தோனியே அப்படி தான் கண்ணு இருக்கும். அவங்க பேசுகிறதெல்லாம் அவங்க வந்து ஆங்கிலம் பேசினாலும் சரி, ஹிந்தி பேசினா, இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து அப்படி சொல்கிறேன்ல, இதுதான் இப்படி பேசுகிறதே நமக்கு வந்து அது அந்த மாதிரி இருக்கும். பட் எது எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் தமிழிசை மீது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு, 2வது மோடிஜிக்கு வந்து நல்ல மரியாதை இருக்குது. அவங்க நேரடியாக மோடிஜி கூட தொடர்பில் உள்ளவங்க, அமித்ஷா கூடயும் தொடர்பில் உள்ளவங்க. ஏன்னா அமித்ஷா கூட தொடர்பு இல்லைன்னா அவங்கள வந்து இன்சார்ஜாக போட்டு ஒரு 3 ஆண்டு காலமாக இப்போ இருந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் அவங்க நல்லா இது பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் பொது மேடையில் வச்சு அந்த இடத்துல அவங்கள வந்து பேசியிருக்க வேண்டாமேங்கிறது தான். அதனால தான் எங்கள் கட்சியை பொறுத்த மட்டிலும் வந்து எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது சமயத்தில் வந்து தமிழர்களுக்கான இழிவு அப்படிங்கிறது ஒரு பக்கம்,
ரெண்டாவது இப்போ கம்யூனிட்டி பேஸ்டாக வந்து நாடார் கம்யூனிட்டி ஆட்கள்லாம் அவங்களும் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சிருச்சு. இனி அவங்க வந்து 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தணும். ஆனால் அவங்க இன்னும் அந்த பெரியண்ணன் மனப்போக்கில் தான் இருக்காங்க. இது வந்து ஒரு கூட்டாட்சிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இது எப்பயாவது எப்படி வேணாலும் உடையும். அதான் மம்தாஜி சொல்லியிருக்காங்க, எவ்வளோ சீக்கிரமோ இது உடையுமோ உடையட்டும், நம்ம ஆட்சி அமைச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் கண்ணு. எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு யார் சேவை செஞ்சாலும் நம்ம வரவேற்பு பண்ணுவோம் கண்ணு. அது பாரதிய ஜனதா கட்சி செஞ்சான்னா, காங்கிரஸ் செஞ்சான்னா, கூட்டணி பண்ணா என்ன. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அது இருக்காது. அவங்களுக்கு ரத்தத்திலேயே ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் நான் 4 சாக்கா நானும் முடித்தவன் தான். ஆர்எஸ்எஸ்க்குன்னு உடம்புல ஒரு விதமான ஒரு திமிர் இருக்கும். அந்த திமிரில் தான் அவங்க இந்த மாதிரியெல்லாம் இவருக்கு மட்டும் இல்லை, அமித்ஷாவுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க கடைக்கோடி தொண்டவள்ளியும் திமிராக தான் பேசுவான். ஓகே ஓகே, நிச்சயமா. நீங்க வந்து மத்தியில வந்து பாஜக ஆட்சி அமைச்சிட்டாங்கன்றத சொல்லிட்டீங்க. அதே மாதிரி தமிழகத்துல வந்து மக்களவை தேர்தல் முடிவுகள்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கட்சி, புதுசா 2 கட்சிகள் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அதுல குறிப்பா நாம் தமிழர் பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். 8 விழுக்காடு வாக்குகள் மேல பெற்றிருக்காங்க. அந்த முடிவுகள் எப்படி பாக்குறீங்க? கண்ண வானலாவிய அதிகாரம் கிடைச்சிருக்கு கண்ண மாப்பிள்ளைக்கு. சரியா? அதாவது நான் வந்து ஏற்கனவே என்னுடைய சேனல் எடுத்து பாருங்க, நான் வந்து பேசியிருப்பேன். அதில் என்ன பேசினேன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் இடம் வருவார் அப்படின்னு சொன்னேன். நான் இப்போ தேர்தல் அறிவித்த உடனே சொன்னேன். அப்போ வந்து விவசாய சின்னம் இருந்தது. ஸோ விவசாய சின்னம் இருந்திருந்தா கண்டிப்பாக அவர் வந்து இன்றைக்கி 2ஆம் இடம் 3ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் முன்ன பின்ன இப்போ எப்படி பிஜேபி அதிமுக அப்படி இப்படி சடுகுடு விளையாடுதோ, அந்த சடுகுடு விளையாட அவரும் விளையாடின்னு இருப்பார். அந்த விவசாய சின்னம் கிடச்சிருந்தா. அந்த விவசாய சின்னத்தை இந்த நாயை முடக்கி இன்னொரு கட்சிக்கு கொடுத்ததுனால இவருக்கு புதுசாக ஒரு சின்னத்தை வாங்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஆச்சு. இந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த சின்னத்தை நிலைநிறுத்தி இப்போ அந்த சின்னத்தில் 2.8% வாக்கு வாங்கி இன்றைக்கி கட்சியை வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் வாங்கியிருக்காருன்னா இது வந்து சாதாரண மனிதர்கள் செய்கிற காரியம் இல்லை. இது வந்து ஒரு மிருகத்தரமான ஒரு வளர்ச்சி, அசுர வளர்ச்சி. சரிங்களா? இந்த வளர்ச்சிப்படி போனால் வருகின்ற 26 தேர்தலில் இவர் தனிச்சு நின்றாலும் சரி, இல்லை கூட்டணியை நின்றாலும் சரி, கூட்டணி அமைச்சாருன்னா இவர் தலைமையில் தான் கூட்டணி அமையணும். அப்படி கூட்டணி அமைச்சா வாக்குகள் சதவீதம் குறையுமான்னா குறையும். ஏன்னா இதுவரை வந்து தனிச்சு நின்று தான் அவர் மக்கள்கிட்ட அறிமுகமாயிருக்காரு. இதே வந்து இன்னொரு கூட்டணியில் போகும்போது பிரச்சனை வரும். ஆனால் இவர் தனிச்சு நின்றா ஒன்று வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு 90 விழுக்காடு உத்தரவாதம் இருக்கு. அது நான் சொல்ல முடியாது. 90 விழுக்காடு உத்தரவாதம் இருக்கு. அதே வேளையில் கண்டிப்பாக எதிர்கட்சியில் வர்றாருங்கிறத நான் உறுதியிட்டு சொல்ல முடியும். சரியா? இன்னைக்கு எடப்பாடி இடத்துல அவர் வந்து உட்காருவார். முடிஞ்சா ஸ்டாலின் இடத்துக்குள்ள வந்துருவாருன்னு சொல்றீங்க? அதான், அதாவது மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அண்ணா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மக்களுடைய தீர்ப்பை நம்ம எப்படி எதனால் வச்சு சொல்கிறேன்னா, ஒரு சின்னமே இல்லாமல் அறிமுகமே இல்லாத ஒரு சின்னத்தை வாங்கி 8.2% வாக்கு வாங்கி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்போ இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் தான். புரிஞ்சுக்கோங்க, இது நாடாளுமன்ற தேர்தல், பிரதமருக்கான தேர்தல் தான். அவங்க வந்து 2 மாநில கட்சி நமக்கு வேண்டான்னு சொன்ன கட்சிக்கு அவங்க இவ்வளோ வாக்குங்கும் போது அப்போ வந்து தமிழகத்தில் வந்து ஆளணுங்கிறபோது ஏன் வாங்க முடியாது? 8ல இருந்து 30 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்றீங்க நீங்க சொல்றத பார்த்தா. ஏன்னா அந்த இடத்துக்கு போனா தானே எதிர்க்கட்சி காமக்கண்ணு. அதாவது கண்டிப்பா வந்து இப்ப 8% ஓட்டு வாங்கியிருக்காருல, இண்டிவிஜுவலா மறுபடியும் ஒரு போட்டி போட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா 100க்கு 100 எதிர்கட்சி தலைவர் அவர் தான் 2026. நிச்சயமா. நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதிகள் கூட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அஷூரன்ஸா சொல்லாம இருக்கும்பொழுது நீங்க உறுதியா சொல்றதுக்கான காரணம்? நான் அரசியல்ல அனுபவப்பட்டவங்க. நான் 1964 அரசியலுக்கு முழுமூச்சா இறங்கிட்டேன். நான் 62லயே தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன். 64 நான் இந்திய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து 72 புரட்சி தலைவர் போகும்போது அவர் கூட போயிட்டு திரும்ப அவர் கூட இருந்துட்டு திரும்ப ஜெயலலிதா
இந்த ராஜீவ்காந்தி ரத்தத்தினால் வெற்றி பெறவில்லைன்னு சொன்னதுனால திரும்ப காங்கிரஸுக்கு போய் திரும்ப காங்கிரஸ்லேருந்து விலகி வந்து திரும்ப மறுபடியும் நான் கட்சி பண்ணி மறுபடியும் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் நான் சொந்த கட்சி ஆரம்பிச்சு நானும் கட்சி வச்சிருந்தவங்க 3 ஆண்டு காலம் நான் கட்சி நடத்தினேன். 2 நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வேட்பாளர்கள் நிப்பாட்டி சைசபிள் ஓட்டு நான் அப்பயே வாங்கினேன். இண்டிவிஜுவலாக தைரியமாக நின்றேன். சரியா, என்னால் அதே அளவு நான் அப்போ கன்டினியூ பண்ணி காரணம் என்னன்னா எனக்கு பொருளாதார சிக்கல் வந்துடுச்சு. நான் யாருக்கிட்டையும் நன்கொடையோ எந்த பணமும் வாங்கிக்கிடலை. என்னுடைய சொத்துக்களை விற்று நான் செலவு பண்ணேன். என் கட்சி தொண்டர்கள்ட்டே காசு வாங்கினதில்லை. அதுதான் எனக்கு கஷ்டம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் நிம்மதியாக இருக்கேன், திமுகவில் இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து என்னன்னா நானாக தேர்ந்தெடுத்துக்கிட்டது தான். இப்போ நான் திமுகவில் போய் எனக்கு அந்த பொறுப்பு வேணும் இந்த பொறுப்பு வேணும்னு நான் போய் நிற்க போகிறது இல்லை. அவங்களா கூப்பிட்டு கொடுத்தா ஏற்றுப்பேன், இல்லைன்னா நான் நிற்க மாட்டேன். அது அந்த பாலிசி எப்பயும் எனக்கு இருக்கு. அப்புறம் எதுக்கு நான் அதை பற்றி கவலைப்படணும்? நான் எதை பேசுறதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் பயமும் இல்லை. நிச்சயமா சார். அதே மாதிரி இப்போ வந்து நாம் தமிழர் 2வது இடத்துக்கு கண்டிப்பா வந்துருவாங்கன்னு சொல்றீங்க, இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் சொல்றீங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய 4 அணிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவினுடைய நிலைமை வந்து 26ல் எப்படி இருக்கும்? கண்ணு, அதிமுக வந்து கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதை தான் கண்ணு சார். ஆனா இந்த இதில் 2 விழுக்காடு வாக்குகள் அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. கண்ணு, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2% வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா அது எதுக்காக வாங்கினாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்னோடனே கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க. வந்திருக்கு, சிறுபான்மை ஓட்டு வந்திருக்கு. சிறுபான்மை ஆமாம், திமுகலேருந்து பிரிஞ்சதுனால தானே அந்த 6% எங்களுக்கு அடியாவது. எங்களுக்கு அந்த வாக்கு குறைஞ்சது காரணமே இந்த வாக்கு தான். அதே மாதிரி திரு சீமானுக்கும் அந்த வாக்கு போயிருக்கு, பாஜகவுக்கும் போயிருக்கும் போல. அதான் கண்ணு, அதாவது இந்த 6%ல் 2 போட்டுக்கோ, ஆளுக்கு ஒரு 2% போயிடுச்சு. இதுதான் காரணம். ஆனால் இப்போ இவ்வளோ இது குறைஞ்சாலும் 26ல் வந்து இந்த 2 ஆண்டு காலத்தில் நல்லாட்சி தருவார் தலைவர். 200 சீட்டுக்கு மேலே வெற்றி பெறணும் தொண்டர்கள் மடல் எழுதி, அது மடல் எழுதி இப்போ கோயம்புத்தூரில் மடிஷி அதில் வந்து இப்போ மாநாடு போடுறாங்க. ஸோ அது வந்து கண்ணு ஒரு விஷயம் கண்ணு, என்னதான் மடல் எழுதினாலும் என்ன பண்ணாலும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து வேலை செய்யணும், அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதிகாரிகள் இப்போ ரொம்ப மமத போக்கில் இருக்கானுங்க. காவல்துறை வந்து சொல்லவே வேண்டாம், அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் அது நடைமுறை வந்து அவ்வளோ இல்லை. இன்றைக்கி வந்து பயோடேட்டா எடுத்து கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 100 நாளையில் வந்து 400 கொலை நடந்திருக்கு. 100 நாளையில் 400 கொலை நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு சீர்கேடு. அப்போ தமிழ்நாட்டில் 400 கொலை நடந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய அநீதி இது, யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இப்போ அந்த திருச்சி டிஐஜிக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மிரட்டல் போயிருக்கு. இது மாதிரி எல்லாம் வந்து ஒரு டிஜிபிக்கு ஒரு டிஐஜிக்கெல்லாம் வந்து மிரட்டல் போகிற அளவுக்கு இங்கே சோசியல் மீடியா உபயோகப்படுத்துறானுங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு? இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஸ்டாலின் சொல்ல முடியாது கண்ணு. இந்த காவல்துறை வந்து மெத்தனை போக்கு கண்ணு. காவல்துறையை ஒன்றும் அவர் ஒன்றும் கட்டி வைக்கலையே. ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா கண்ணு? இப்போ கேட்டால் உடனே வேணா ரிப்போர்ட் பண்ணுவான். உணர்ச்சி வசப்பட்டு வெட்டிட்டான், உணர்ச்சி வசப்பட்டு குத்திட்டான்மா. உணர்ச்சி வசப்பட்டு குத்திட்டாலும் கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் காவல்துறைக்கு எதுக்கு லத்தி கொடுத்துருக்கான்? காவல்துறைக்கு எதுக்கு லத்தி கொடுத்துருக்கான்? சட்டம் ஒழுங்கா அவனை அடிச்சு அவனை திருத்தணும் இல்ல. அடிக்கிறது உரிமை கிடையாது, அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை. அது அப்படி தவறு பண்ணும்போது அடிக்கலாம், அப்படியெல்லாம் ஒன்றும் சட்டத்தில் வந்து சொல்லலை. அதான் அடிக்கலாம், அவனுக்கு காயப்படாமல் அடிக்கணும், இல்லை மிரட்டணும். சரிங்களா? அதுக்காக ஒரு இப்போ இது பிரச்சனை வரும்போது அவனுக்கு அடிக்காமல் எப்படி பண்ண முடியும்? இப்போ போதைப் பொருள் எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி தாய்லாந்துலேருந்து ஒரு 23 கோடி ரூபா போதைப் பொருள் வந்து இறங்குது, பிடிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு 13 கோடிக்கு வந்தது. இப்போ கஞ்சாக்கள்லாம் நடக்குது. இவ்வளவுக்கும் காரணம் யார்? முதலமைச்சர்கிட்ட சட்டம் ஒழுங்கு லாக்கா இருக்குங்கிறதுனால அவராக போய் பிடிப்பாரு? அவருடைய ஆளுமையின் காரணமாக நமக்கு அது இப்போ கீழே இருக்கக்கூடிய காவல்துறை தானே இந்த வேலையை செய்யணும். அவர் காவல்துறைக்கு தான் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அவருக்கு அப்புறம் உதயநிதி ஐயாவும் கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்தாலும் இந்த காவல்துறை வந்து இன்னும் கண்மூடித்தனமா இல்லை இருக்குது. இறங்கி கண்ணு, நான் என்ன சொல்றேன்,
ஒவ்வொரு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அவங்க சுழன்று வேலை பார்த்தா இதெல்லாம் அடிச்சிடலாங்கண்ணே. அந்த காவல்துறைக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கும் அங்கே இருக்க காவலர்களுக்கு தெரியாமல் அவங்க ஜூரிஸ்டிக்ஷனில் தப்பு நடக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் உண்மை. அதை அவங்க தான் கட்டுப்படுத்தணும். இது அவங்க வந்து காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? டிஜிபி. இப்போ டிஜிபியோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னாலுமே அந்த கிளை வந்து கடைசியில் முடியிற இடம் வந்து அதிகார மையம் ஸ்டாலின் தானே இருக்குது. அது வாஸ்தம் தாங்கண்ணே. அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார், யாருக்கு கீழே வரிசையா ஒவ்வொரு செயல்பட ஆகணும். இவர் கொடுக்கறது டிஜிபியை கூப்பிடுறாரு, இல்லை எஸ்பி லெவலில் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எஸ்பி லெவலில் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு, கலெக்டரை கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு, சொல்றாரு, செய்யணும். இப்போ இந்த 100 நாளில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது தேர்தல் காலமாக இருந்ததுனால இதை வந்து நம்ம வந்து ஒட்டு மொத்தமும் வந்து நம்ம திமுக கவர்மெண்ட்டை பழி போட முடியாது. ஏன்னா இது 100 நாளும் வந்து நமக்கு இந்த எலெக்ஷன் பீரியடாக நடந்து போச்சு. இனி வரும் காலங்களில் இதெல்லாம் வந்து முதல்வர் கண்ணுங்கருத்துமா இதை கவனிப்பார். கண்டிப்பாக வந்து நல்லதொரு ஆட்சி நடக்கும். இந்த 2 ஆண்டில் நல்ல ஆட்சி நடத்தினால்தான் திரும்ப ஆட்சிக்கு வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. புரியுதுங்களா? திமுக ஆபத்தா போயிரும் சொல்றீங்க. கண்டிப்பா ஆபத்து தான். மக்கள் இப்ப மகளிருக்கு வந்து, அதாவது எம்ஜிஆர் அண்ணா திமுகவுக்குன்னா மகளிர் தான் வாக்கு போடுவாங்க, சரிங்களா? அவங்க வாக்கு தான் நிறைய போகும். திமுகவுக்கு வந்து ஜென்ஸ் வாக்கு போகும். இப்போ மகளிர் வாக்கு வாங்கி தான் இந்த தடவை நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இப்போ இதே மகளிர் வந்து திரும்ப எங்களுக்கு 26ல் போடுவாங்க. காரணம் என்னன்னா, நாங்கள் இலவச பஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப அதை ரிவைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாத்துக்கும் அந்த பணம் போய் சேர்ந்துடும். அப்படி அந்த பணம் போய் சேரும்போது, ரெண்டாவது இப்போ இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பாருங்கள், நேற்று கூட நம்ம வட சென்னையில் சேகர்பாபு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கலைஞருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு 10,000 ரூபாய்க்கு உள்ள பொருள் காலேஜில் படிக்கிற பையனுக்கு லேப்டாப்பு அது இது உபகரணங்கள்லாம் கொடுத்து 100 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் நடக்குது. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம். லேப்டாப் கொடுக்கலன்னு எடப்பாடி கத்துறாரு. இதெல்லாம் என்ன சமாச்சாரம்? கவர்மெண்ட்டில் பணமே இல்லை. இதே எடப்பாடி இருக்கும்போது 5 லட்சம் கோடி வந்து கடன் வச்சுட்டு போயிட்டாரு. இந்த 5 லட்சம் கோடிக்கு நம்ம 50,000 கோடி வந்து பணம் வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம 3 லட்சம் கோடி வாங்கிட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து 66 லட்சம் கோடி வந்து 66,000 கோடி வந்து நம்ம வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா நிதி மேலாண்மை பண்ண பிடிஆரை மாத்திட்டீங்க. அப்புறம் இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்றது? கண்ணு, நிதி மேலாண்மை பண்ண பிடிஆரை மாத்தினாங்கன்னா அது உங்களுடைய ஊரில் வெளியே கொண்டு வந்த பிடிஆரை மாத்திட்டீங்க. கண்ணு, ஊழல்ங்கிறது எது ஊழல்? ஏதோ போகிற போக்கில் இப்போ சவுக்கு சங்கரும் இந்த அண்ணாமலையும் சொன்னது ஊழல் ஆயிடுமா கண்ணு? கண்ணு, ஆடியோ போடுறது எவன் வேணாலும் போடலாம். இப்போ நீ கூட பேசி ஒன்று போடு, உன்னை என்ன பண்ண முடியும்? உன்னை பிடிச்சி கேஸ் போட்டால் அடுத்து வாய்தா வாங்கிட்டு வந்துட போகிறேன். நான் இல்லை, இது மாஃபிங்பா. இப்போ நான் இது வந்து மாஃபிங் பண்ணதுன்னு அவர் ஏற்கனவே 2 முறை ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டாரு. திரும்ப 30,000 கோடி பட்ஜெட்டு. அந்த ஆண்டு என்ன விழுந்துச்சு பட்ஜெட்டு? ஏற்கனவே அப்போ தான் நம்ம கொரோனாலேருந்து வெளியில் வந்திருக்கோம். வெளியில் வந்து நம்ம போட்ட பட்ஜெட்டே கம்மி. அந்த பட்ஜெட்டில் 30,000 கோடி கொள்ளையடிச்சிட்டான்னு சொன்னால் இது எங்கே போய் சொல்கிறது? இப்போ இந்த ஈடிக்காரன் சொல்கிறான் பாரு, ஆற்றுல மணல் அள்ளக்கூடாதுன்ட்டான். அது நல்ல மணல் அள்ள வேண்டாம். பட் ஆனால் அந்த மணல் வந்து இத்தனை 1000 கோடிக்கு அள்ளிட்டான், 64,000 கோடி, 65,000 கோடின்னு இதெல்லாம் கண்ணு. இதெல்லாம் என்னமோ கோடிங்கிறது என்னமோ பெருசாக சின்ன விஷயமா பேசுகிறாங்கன்னு கண்ணு. அவர் கூட இருந்த துணை செயலாளர் ஒருத்தவனே வந்து இவரை பற்றி துரைமுறை 64,000 கோடி கொள்ளையடிச்சிட்டாரு மணல்லன்னு சொன்னான். குடியத்த குமரன். இதெல்லாம் என்ன கண்ணு? போகிற போக்கில் எவனாலும் என்ன வேணாலும் பேசலாங்க. கூடவே இருந்து பார்க்குறாங்க கண்ணு. அப்படியெல்லாம் பண்ண முடியாது கண்ணு. என்ன வரும்? ஒரு நாள் கணக்கு போடுங்க, எத்தனை லோடு மணல் வருது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. கணக்கு இல்லாமல் காசு வந்துருச்சுன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக அப்போ என்ன தான் இருக்குது? தமிழ்நாடையே விலை பேசி யார்ட்டையாவது அடமானம் வச்சுட்டு போகிறதா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஜி ஸ்கொயர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜி ஸ்கொயர் வந்து அவங்க ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அவங்க இது கம்பெனி. அந்த கம்பெனி வந்து லாபத்தில் ஈட்டுறாங்க. லாபம் ஈட்டும்போது வரத்தான் செய்யும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய இடங்களை வந்து அட்வான்ஸ் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து இவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, இவங்க கட்டணம் கட்டி விற்கிறாங்க, லே அவுட் போட்டு விற்கிறாங்க. இதில் நேரடியாக அவங்களுக்கு பணம் வருது, தொழில். அதே மாதிரி உதயநிதியுடைய மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரீஸே இருக்குது. ஸ்டீல் ஃபேக்ட்ரி இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? மதுராந்தகத்துக்கு இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 லோடு வந்து வெளியில் போகுது. எல்லாம் இப்போ ஆங்கில் இருக்குல்ல,
அங்கே தயார் பண்ணுறாங்க. எல்லாங்கில், பானாயில் இது மாதிரி எல்லாம் தயார் பண்ணி வெளியில் போகுது. அதே மாதிரி அவங்க சரக்கு உள்ளே வருது. மிகப்பெரிய ஃபேக்ட்ரிக்குன்னு அது வச்சுருக்காங்க. ரெட் ஜாயின் மூவிஸு திரைப்பட விநியோகஸ்தர் இருக்குது. அந்த மாதிரி திரைப்படம் எடுக்கிறாங்க. எவ்வளவு தொழில் இருக்கு. அது இவர் நடிச்சாரு, அப்போ அவருக்கு சம்பளம், இதெல்லாம் வந்ததில்லை. இந்த தொழில் எல்லாமே நீங்க வந்து அதிகாரத்தை வச்சுதான் நீங்க உங்க வசம் ஆக்கிக்கிட்டீங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்லையா சார்? அதனால அந்த கண்ணு ரோட்ல போறவன் எதை வேணாலும் பேசுவாங்கன்னு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் அவங்க அப்பா வந்து நான் கார் வாங்கினது ரொம்ப லேட்டு தான். ஆனா கலைஞர் எப்ப கார் வாங்கினாரு சொல்லுங்க? ஒரு எழுத்தாளராக இருக்கும் போதே வாங்கிட்டாரு சொல்றேன். அப்பவுமே கார் வாங்கிட்டாரு. அந்த குடும்பம் அப்பவுமே கார் வச்சுக்கிட்டு ஒரு டிரைவரை போட்டு அதுக்கு அந்த காலத்திலேயே பெட்ரோல் போட்டு கார் வச்சு ஓட்டுறதுன்னா வசதி இல்லைன்னா பண்ண முடியுமா தங்கம்? இருந்திருக்கும். அப்போ அந்த காலத்திலேயே அவருக்கு வசதி வந்துடுச்சு இல்லையா? இவர் எல்லாம் கதை வசனம் எழுதி சம்பாதிச்சிட்டாருன்னா எல்லாம் நான் கிளியாக பேசுகிறானுங்க. எனக்கு கலைஞரை பற்றி நல்லா தெரியும் கண்ணு. அதாவது கண்ணு, இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஏதோ ஒரு 10 ரூபா அதில் 10 ரூபா வருமானம் வருது, அதில் 1 ரூபா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிக்க முடியாது. ஏன்னா அந்த வேலையை அடுத்து ஒரு வேலையை சொன்னால் நீ தானே செலவு பண்ண போகிற. இப்போ ஒரு அமைச்சர் ஏதோ ஒரு யார்ட்டையா ஒரு காசு பணம் கூட வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோ, வாங்கினா அடுத்து ஒரு செலவு வருது இல்லை? இப்போ சேகர்பாபு பண்ணார். இப்போ 100 பேர்த்துக்கு 10,000 ரூபா மெனி கொடுத்தா எவ்வளோ பணம் ஆச்சு? கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆச்சு. அது எப்படி வரும் அந்த பணம்? அங்கே இருக்கவங்க எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் அவங்க எப்படி ஷேர் பண்ணாங்க? இப்படி எல்லாம் அடிவேருக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிக்காக அப்படி தான் வரும். புரியுதுங்களா? ஓகே சார். அதனால எதையுமே நம்ம ஒரு விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு பொருளை வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க சொன்னீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா திமுக ஊரலே பண்ணல அப்படிங்கறது அடிப்படையா நீங்க சொல்ற இடத்துல இருக்கிறீங்க. ஆமா, ஓகே, நிச்சயமா அதை வச்சுக்கலாம். இப்ப கூடுதல் நிறைய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார். 2026 திமுக கூட்டணி இதே மாதிரி இன்டாக்டா இருக்காது. விசிக பிரிஞ்சு போயிருவாங்க, காங்கிரஸ் பிரிஞ்சு போயிருவாங்க மாதிரி பல கூற்றுகள் இருக்கு. அதை உறுதிப்படுத்துற வகையில செல்வ பெருந்தகை அவர்கள் கூட சமீபத்துல ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில் பேசும்பொழுது எத்தனை காலத்துக்கு தான் நாம பிறரை சார்ந்தே இருக்குதுன்ற மாதிரி மறைமுகமா திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கூட்டணி இதே மாதிரி இருக்குமா இல்ல வலுவிழந்து போயிடுமா? நான் இப்போ ஒன்று சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. இந்த கூட்டணி நிலையான கூட்டணி, நிச்சயமான கூட்டணி. திரும்பவும் போக மாட்டாரு, எவரும் போக மாட்டாரு. உறுதியா சொல்றீங்க? 100க்கு 100 உறுதி. திரும்ப அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை சீட்டு கேட்டார்? 4 கேட்டாரு. இங்க பாருங்க, 2 கொடுத்துருக்கீங்க, தனி தொகுதி கொடுத்துருக்கீங்க. பாருங்க, நாங்க அதுக்கு என்ன பண்ணோம்? கடந்த முறை எத்தனை தொகுதிகள் ஒதுக்கணுமோ அதே தொகுதியில் எல்லாத்துக்கும் ஒதுக்கிட்டோம். வளர்ந்துருக்காங்க, நீங்க வளர்ந்தவங்க கூட கொடுக்க மாட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ அது வளர்ந்துருக்காங்கல்ல. இப்போ என்னன்னா 12 தொகுதி ஆகிப்போச்சு. 3 3 6 12 தொகுதி ஆயிடுச்சு. 12 தொகுதியில் போன முறை எத்தனை சீட்டு கொடுத்தோம்? 6 சீட்டு கொடுத்தோங்க சட்டமன்றத்தில். இந்த முறை கண்டிப்பாக ஒரு 10 தொகுதி கொடுப்பாரு, இல்லை ஒரு 12 தொகுதி கூட கொடுப்பாரு. சட்டமன்றத்தில் அதிகமாக கொடுப்பாரு. சரிங்களா? ஆகையினால இதெல்லாம் இப்போ ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் 2 பேர் இருக்காங்க. அகில இந்திய அளவிலே கம்யூனிஸ்ட்டுக்கு பெருசாக ஒன்றும் ஜெயிக்கலை. இருந்தாலும் கம்யூனிஸ்ட்டுக்கு வரக்கூடிய காலத்தில் ஒரு 3 சீட்டு 6 சீட்டு கூட கொடுப்பாரு. சரிங்களா? அப்போ இவருக்கு ஒரு 10 சீட்டு கொடுப்பாரு. அப்போ முஸ்லீம் லீக்குக்கு ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ கொடுப்பாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 125 அதாவது 150 சீட்டை வச்சுக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய அத்தனை சீட்டையும் எல்லாத்துக்கும் பயந்தளிச்சிடுவாங்க. கூட்டணி இல்லாம திமுக வெற்றியை பெற முடியாது. ஆனா எல்லா இதுலயும் பெரிய ஒரு கூட்டணியோட கலங்கான்றீங்களே. அதிமுக மாதிரி பாஜக மாதிரி துணிஞ்சு நிக்க மாட்டேங்க. இருங்க, நான் என்ன சொல்றேன், பாஜக தனிச்சு எப்படி நின்றாங்க? அவங்க தலைமையில ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாங்க இல்லையா? அதிமுக வெளியே சின்ன சின்ன கட்சிகள் இல்ல எப்படி இது இப்போ இவர் நான் தான் பெரிய ஆளுன்னு அவர் மீசையை முறுக்கிறாருல்ல நம்ம ஆளு. அவர் கூட தானே பாட்டாளி மக்களோட தானே கூட்டணி. 10 சீட்டை கொடுத்து உள்ள எழுதிட்டாங்க அதிமுக. அதான் சொல்றேன், அவங்க கூட்டணியில வச்சுக்கிட்டாங்கல்ல. சரி, இப்போ அவங்க கூட்டணிக்கு அவர் போனார். இப்போ எங்களுக்கு பாட்டாளி மக்கள் எங்கள்கிட்ட வர்றதுக்கு ரெடியா தான் இருந்தாரு. நாங்க திருமாவை இழக்க விரும்பல. இவர் அவர் இருக்க மாட்டார், அவர் இருந்தா இவர் வருவாரு. ஆனா அவர் இருக்க மாட்டார், திருமா இருக்க மாட்டார். எங்களுக்கு டாக்டரா திருமாவானா எங்களுக்கு திருமா தான் முக்கியம். நாங்க சிரமப்பட்ட காலத்துல எல்லாம் எங்கள்கிட்ட இருந்தவர் பேரம் பேசாம இருந்தவர். நாங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு எங்களோட பயணம் பண்ணதுனால நாங்கள் திருமாவை தான் நம்புவோம், டாக்டர் நம்ப மாட்டோம். இனி வருங்காலத்துலேயும் டாக்டர் நம்ப மாட்டோம், நாங்கள் திருமாவை தான் நம்புவோம். அதனால் எங்கள் கூட்டணி உடையாது.
அதே மாதிரி இவர் வந்து அதிமுகவை பொறுத்த மட்டும் இப்போ இன்னும் இவ்வளோ நாள் வந்து சசிகலா வந்து அமைதியாக இருந்தாங்க. இப்போ அந்த அம்மா ஒருங்கிணைக்க போகிறேன்னு சொல்லி அந்த அம்மா கிளம்புறாங்க. இவன் வந்து தினகரன் வந்து அவர் ஒரு காட்டு பாடுறாரு, இவர் ஒன்றும் பாடுறாரு, ஓபிஎஸ். ஆனால் எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் முக்குலத்தோர்னு ஒரு இனம் வந்து 1 கோடி ஜனத்தொகை இருக்காங்க. அதை மறைக்கவே முடியாது. சரியா? ஆகையினால இவர் கவுண்டர் பேஸ்டு இவர் இருக்கார். கவுண்டர் பேஸு இங்கே தமிழகத்தில் எவ்வளோ இருப்பாங்க? மிஞ்சி போனால் ஒரு 60 லட்சம் பேர் இருப்பாங்க. இது 1.5 கோடி தேவர் இருக்காங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் திமுகவுக்குமே தேவர் கம்யூனிட்டியை வச்சு தான் எங்களுக்கு செல்வாக்கு. 15 எம்எல்ஏ இருந்த காலம் உண்டு. பாரதிய இதுக்கு வந்து ஃபார்வர்ட் பிளாக்குக்கு அப்போ வந்து 15 எம்எல்ஏ இருந்தாங்க. ஒரு எம்எல்சி கொடுத்தாங்க. சக்திமோகன் எம்எல்சியாக வந்தார். அதுக்கப்புறம் மூக்கையாத்தவர் தான் அப்போ வந்து இதாக இருந்தார். அப்போ தான் விவி கிரியை கூப்பிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் தேவர் சிலை அமைச்சோம். என் வீட்டுக்கு எய்த்தது தான் அவங்க ஆஃபீஸு. நானும் அதில் கலந்துக்கிட்டேன். அதில் ஒரு டைரக்டராக என்னை போட்டு வச்சார் அந்த செலதரப்புலா கமிட்டியில். இவ்வளவு நாங்கள் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ கலைஞர் தான் இவருக்கு எல்லாமே கொடுத்து தேவரை பூரா அனுசரித்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் ஆண்டி தேவர் தனியாகவும் கந்தசாமி தேவர் தனியாகவும் இப்படிமா கழுதை தெரிஞ்சு கட்டரும்பாகி ஒரு சீட்டுக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஆகையினால எல்லாமே திமுகங்கிறது வந்து அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம். மற்ற கட்சியெல்லாம் நம்ம உடம்புல ஊறக்கூடிய வேர்வை. அவ்வளோதான். வெரி சிம்பிள். அதனால 2026 வந்து திமுக நீங்க அதெல்லாம் சொன்னாலுமே சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒண்ணு கொடுத்துருக்கீங்க. அவர் தான் எதிர்கட்சி தலைவர், எழுதி வச்சுக்கோ. அதே மாதிரி வாய்ப்புனா 90% முதலிடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து நிச்சயமா அது வந்து மக்கள் கையில இருக்கு. அது என்னுடையது வந்து எதிர்கட்சி தலைவர் கண்டிப்பா வந்துருவாருன்றீங்க. மக்களுடைய செல்வாக்கு இருந்தால் இது வேணாலும் நடக்கலாம். அவ்வளவுதான். பல கருத்துக்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா ஆணித்தனமா பதிவு பண்ணிருக்கீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.